நான் தான் சொன்னல மீனாட்சி. யார மறந்தாலும் அப்பா உன்ன மறக்க மாட்டாருப்பா. அப்படி என்ன பண்ணிருக்காரு இவரு? அப்பாவுக்கு ஜீவா மேல ஒரு தனி மரியாதை மரியாதை. ஆமாமா, அதை விட முக்கியமா நம்பிக்கை நம்பிக்கை. நம்பினாரே. தினமும் அந்த நோட்டை எடுத்து என்னைய பத்தி கவிதை எல்லாம் எழுதுவாரு. பழைய ஆளுங்கெல்லாம் அப்படித்தான், பாசம் வந்தா கவிதை எழுதுவாங்க. இவங்க யாருண்ணே? இன்னும் உங்ககிட்ட பொண்ணுங்கள மாட்டாங்க போல இருக்கு. ஏய் போடா போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. இன்னும் பொண்ணுங்க மாட்றாங்களான்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிறீங்களான்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நீ ஜூஸ் குடி, ஜூஸ் குடி. ஜீவா, இவங்க யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. அது நெருங்கின சொந்தம். அவர் வைஃப். ஒய்ஃபா? ரொம்ப சந்தோஷமா. அப்பா இருந்தா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதானே சொல்ல வந்தீங்க? சரி போங்க, நாங்க கூப்பிடுறோம். ஏய் எச்சோடிய பார்க்கணும்ல, சீக்கிரம் ஜூஸ குடி. இந்த ஜீவா இல்ல. என்னது 2380 ரூபாவா? 2 ஜூஸுக்கு இவ்ளோ காசா? மீனாட்சி, எனக்கு தெரிஞ்ச நம்பரை மாத்தி போட்டிருக்காங்க போல. 238க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 0 சேர்த்திருக்காங்க. தம்பி, பில்லு சரியாதான் இருக்கு. 2 ஜூஸ் 100 ரூபாய் தான். அப்ப மீதி? இந்த கணக்கு தம்பியோடது. அப்பா தினமும் எடுத்து பார்த்த நோட்டு இதுதான். இது தம்பியோட பழைய பாக்கிமா. ஜூஸ், வடை, சமோசா, பிரெட் ஆம்லெட் எல்லாமே சேர்த்து இம்புட்டு வந்து நிக்குது. மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு ஜீவா நிறைய பேர் படிக்கிறாங்க போல. அந்த கணக்கை என் பேர்ல எழுதிருக்கீங்களா? தம்பி, காலேஜ் முழுக்க நிறைய ஜீவா இருக்காங்க. ஆனா பாக்கி வச்ச ஜீவா நீ ஒருத்தன் தான். நீ சாதாரணமான ஆளே இல்ல. உன் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா பெரிய களவாணி பயலா இருப்ப போலயே. களவாணியா? யார், நானா? ஆமா, நீதான். சாதாரண களவாணி பையன் இல்ல, வினோதமான பெரிய கொள்ளக்காரன்டா நீ. கொள்ளக்காரன்னு முடிவே பண்ணிட்டியா? சரி, இதுல எங்க இருந்து வினோதமான கொள்ளக்காரன் வந்தது? குறி வச்சு பொண்ணுங்களா பார்த்து ஏமாத்திருக்கல, அதான். பொண்ணுங்க பாவம் ஒண்ணு சும்மா விடாதுடா. என்னத பண்றது, பசங்க யாரும் கம்பளு மூக்குத்தி போடுறது இல்ல. அது மட்டும் இல்ல, சென்டிமெண்ட்டுக்கு பசங்க மசிய மாட்டாங்க, பொண்ணுங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, இந்த ஐடியா வச்சுதான் எல்லா பொண்ணுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி ஏமாத்திருக்க. என்ன தாலியை கட்டி ஏமாத்திருக்கல்ல? அதுவும் இதுவும் ஒண்ணா? யாரு திருட்டெல்லாம் இல்ல, யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். இல்லாதவங்கள்ட்ட கேட்டா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ரொம்ப தெளிவா தான் பிளான் பண்ணி செஞ்சிருக்க. யாரு தெளிவு இல்லாம பண்ணாதான் தப்பு, தெளிவா பண்ணா புத்திசாலித்தனம். சரி, அந்த காசெல்லாம் வாங்க என்ன பண்ண? அது நம்ம மாட்டுத்தாவணி பக்கம் ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு சும்மா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டோம்ல. பின்ன பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க? சும்மா ஜாலியா செலவு பண்ண வேண்டியதுதான். ஏண்டா இதை இவ்ளோ பெருமையா சொல்லிட்டு இருக்க? ஒருத்தவங்களை ஏமாத்தி பணத்தை வாங்கினது உனக்கு அசிங்கமா தெரியல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? தேவைப்படுறப்ப குடுக்குறாங்க. திருப்பி கேட்டப்போ நீ குடுக்கலையே. அதான் காசெல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்கல்ல. நீ குடுக்கல, உன் ஹெச்ஓடி தான் கொடுத்திருக்காரு. யார் கொடுத்தா என்ன, பணம் சரியான ஆளுக்கு போய் சேர்ந்துச்சுல்ல, அதுதான் முக்கியம். உன் தப்புக்கு மத்தவங்க பணம் கொடுக்கறது உனக்கு சரின்னு தோணுதா? யாரு அப்ப நான் ஸ்டூடெண்ட், அவர் ஹெச்ஓடி. ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தானே ஹெச்ஓடி இருக்காங்க. அடிச்சி வாய் மூடு. பண்றது தப்பு, இதுல தத்துவம் வேற. ஆமா, ஜீவான்னு நாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவர் 3rd இயர் சீனியர்.
நீங்க என்ன கொடுத்து ஏமாந்தீங்க? ம். புரியலக்கா. இல்ல தோடா செயினா? ஓ, உங்ககிட்ட ஏதாச்சும் காசு வாங்கினானா? என்ன காசுக்கா? இல்ல தோடு, செயின், கொலுசு இல்ல பணம் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட வாங்கிருக்காரான்னு கேட்டேன். ச்சே, அண்ணன் எங்க கிட்ட எதுவுமே வாங்கலக்கா. அவருதான்க்கா எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. அவரு உங்களுக்கு காசு கொடுத்தாரா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்ட முடியாம நான் படிப்பை நிறுத்தலாம்னு இருந்தப்போ அண்ணன் தான் ஃபுல் பணத்தையும் கட்டினாரு. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. மெடிக்கல் ஃபீஸ்க்கெல்லாம் அண்ணன் தான் காசு கொடுத்து பாத்துக்கிட்டாரு அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரா? அண்ணனை பத்தி தெரியாதாக்கா? அவர் ஒழுங்கா படிக்க மாட்டாரு. ஆனா யாராவது நல்லா படிக்கிறவங்க படிப்புக்கு கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் படிக்க வச்சாரு. அவரால படிச்சு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட எப்ப ஹெல்ப் கேட்டாலும் அவரால பண்ண முடியலனாலும் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருக்கா. அண்ணா நாங்க கேட்ட நேரத்துல கரெக்டா காசு எடுத்து கொடுத்துருவாருக்கா. சில நாள் சாப்பிடாம கூட காலேஜுக்கு வந்திருக்கோம். அது தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப திட்டுவாரு. கேண்டீன்ல அவரோட அக்கவுண்ட்ல தான் ஃபுல் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்வாரு. எங்களுக்கு மட்டும் இல்லக்கா, நிறைய பேருக்கு ஃபீஸ், புக்கு, மெடிக்கல் ஹெல்ப்னு நிறைய பண்ணிருக்காரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்வாருக்கா. சொன்னா எங்களை திட்டுவாரு. அவர் எதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்? யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவரால சும்மா போக முடியாதுக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. ஆமா, நீங்க யாருக்கா? நான் அவரோட வைஃப். அப்படியாக்கா? அண்ணனை நல்லா பாத்துக்கோங்கக்கா. அவரு எல்லாரையும் பாத்துப்பாரு. அவரை பாத்துக்கவும் யாராவது வேணும்ல.